தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை. தமிழரசு கட்சியின் செயற்பாடு வரலாற்று துரோகம், பிரித்தானியா கிளை கடும் கண்டனம். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை அதிகாரிகள் அனுரவின் அடுத்த கட்ட நகர்வு. கனடாவில் வீடு கொள்வனவு செய்வோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு வழக்கு மீண்டும் டிசம்பர் 12 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக 26ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அந்த அலுவலகத்தின் சட்டத்தரணிகளும் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணி VS நிரஞ்சயன் ஆகியோரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்களும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். வழக்கின் பின்னர் சட்ட வைத்திய நிபுணர் கனக சபாபதி வாசுதேவ ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்கையில், இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுவரை காலமும் மனித புதைகுழிகளில் இருந்தும் எடுக்கப்பட்ட மற்றும் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட இலக்க தகடு சம்பந்தமான முழு விவரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 20 வரையான எலும்புக்கூடுகள் முற்றாக பகுப்பாய்விற்கு உட்பட்ட நிலையில் மிகுதி எலும்புக்கூடுகள் பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் 12ஆம் தேதி தவணையிடப்பட்டுள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரியநேத்திரனுக்கு ஆதரவாக செயற்பட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் பலருக்கு எதிராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவானது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் தமிழரசுக் கட்சியின் பிரதானிய கிளையின் தலைவர் கேதீஸ்வரன் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் அரியநேத்திரன், அத்துடன் அவருக்கு ஆதரவு வழங்கிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களான ஸ்ரீதரன், ஸ்ரீநேசன், சரவணபவன், ஜீவன் மற்றும் வேளமாலிகிதன் ஆகியோருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான கூட்டமானது நாளைய தினம் வவுனியாவில் நடைபெறவுள்ளதாக அறிய முடிகிறது. இவ்வாறான செயற்பாடு என்பது உண்மையில் ஒரு வேதனையுடன் வேடிக்கை அளிக்கின்ற விடயமாகும். ஏனெனில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு ஆதரவு வழங்கிய ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண அமைப்பாளரான உமாச்சந்திர பிரகாஷ் தனது முதன்மை வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளித்துவிட்டு அடுத்த விருப்பு வாக்கினை தமது கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசவிற்கு அளிப்பதாகவும் அதுபோல தமிழ் பேசும் மக்களை வாக்களிக்குமாறும் தெரிவித்திருந்தார். இது இவ்வாறு இருக்கையில் இலங்கை தமிழரசுக் கட்சியானது நேரடியாக முதன்மை வாக்கினை சஜித் பிரேமதாசவிற்கு வழங்குமாறு கூறியமை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும். இலங்கை தமிழரசுக் கட்சியானது எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரையும் ஆதரிக்கப் போவதில்லை என அறிவித்திருக்கலாம். அல்லது குறைந்தபட்சம் உமாச்சந்திர பிரகாஷ் தெரிவித்ததைப் போல முதல் வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளித்துவிட்டு அடுத்த விருப்பு வாக்கினை சஜித் பிரேமதாசவிற்கு அளிக்குமாறு என்றாலும் கூறியிருக்கலாம். இது இரண்டுமில்லாமல் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் இருக்கும் சிலரின் விருப்புகளுக்காகவும் சுயநலங்களுக்காகவும் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளித்தமை மிகவும் மனவருத்தத்தை தருகின்ற ஒரு விடயமாகும். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய கிளையில் இருக்கும் சிலர் இவ்வாறான தமது சிறுபிள்ளைத்தனமான செயற்பாடுகளை கைவிட்டுவிட்டு எதிர்வரும் தேர்தலிலும் கட்சியின் ஏனைய செயற்பாடுகளிலும் அனைவருடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்பதனை வலியுறுத்த விரும்புகின்றேன். அவ்வாறில்லாமல் மக்களது விருப்பத்திற்கு எதிராக செயற்படுபவர்களை மக்கள் வீட்டிற்கு அனுப்புவதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதனை உறுதிபட கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட
முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை திருப்பி அளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அளிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் வீடுகளை கொள்வனவு செய்வோருக்கு மகிழ்ச்சியான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வீடுகளின் விலை குறைவு மற்றும் அடகு கடன் வட்டி விகித மாற்றம் போன்ற நிலைமைகள் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான சாத்தியத்தை அதிகரித்துள்ளது. குறித்த விடயத்தை ரெட்கப்.ca என்ற இணையதளம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான இயலுமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான குறைந்தபட்ச வருமான அளவு சராசரி தொகை குறைவடைந்துள்ளது. 12 நகரங்களில் இவ்வாறு வீடுகளின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக கனடாவில் விலை உயர்ந்த வீட்டு சந்தைகளை கொண்ட நகரங்களான ரொரண்டோ, விக்டோரியா மற்றும் வாங்கூவர் போன்ற பகுதிகளிலும் இந்த மாற்றத்தை அவதானிக்க முடிவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக 2வது மாதமாகவும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான இயலுமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.